ஹலோ மக்களே! இது என்ன பிளேஸ்ன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம சையது பாஷா மலை தாங்க இது. இன்னைக்கு இந்த மலை மேல தான் ஏறி இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பார்த்தீங்கன்னா, அடிவாரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா, இங்க தான் ஸ்டார்ட்டிங்கே. ஒரு பெரிய மரத்தடியில. ஸ்டார்ட்டிங் இப்படி தாங்க இருக்கு. பக்கம்லாம் வீடு சுத்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொல்லியல் துறை இது வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சுட்டோம். ஸ்டெப்ஸே இருக்கு காய்ஸ். நல்லா இதெல்லாம் வந்து நம்மாளுங்க கட்டினதுன்னு நெனைக்கிறேன். ஸ்டெப்ஸ் நல்லா பாதி வரைக்கும் ஸ்டெப்ஸே இருக்கு. நம்ம ஸ்டெப்ஸ்ல ஏறி போனோம். நம்ம பாதி தூரம் ஏறிட்டோம். பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து கிருஷ்ணகிரி ஓரளவு டவுன் பாதி கவர் ஆகுது. அதுக்கப்புறமா கொஞ்சமா ஏறி போயிட்டோம். அதுக்கப்புறம் படி முடிஞ்சிருச்சு காய்ஸ். இந்த இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து போ வேண்டியதா இருக்கு. ஏன்னா, பாறைலாம் கொஞ்சம் வளவளப்பா இருக்கு. ஸ்டெப்ஸ் மாரி தான் இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் வளவளப்பா இருக்கு. நடுவுல ஒரு கொஞ்சம் மட்டும் காணோம். அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போக வேண்டியா இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப்ஸ்லேயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த மாரி மோசமான ஒரு இடம் வருது. இங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா, கல்லெல்லாம் சரிஞ்சு கிடக்கு. இதில தான் கொஞ்சம் வழுக்கிற மாரி இருக்கு. ஸோ போறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. இப்போ தான் மொத ஒரு 2 பேர் வராங்க. ஸோ அவங்ககிட்ட யாரு என்னன்னு விசாரிச்சோம். அவங்க வந்து பெங்களூராமா. அவங்களுக்கு தமிழ் தெரியல. ஸோ அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாரி வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நேட்டிவ் இதுதானா. அப்புறம் தண்ணி வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். தண்ணி இருக்குமான்னு கேட்டேன். மேல இருக்கும் போங்க அப்படின்னு சொன்னாரு. சரி நம்மளும் எங்க குட்டையா இருக்குமா? இல்ல என்னன்னு தெரியல. வர்றவங்களும் பாட்டில்ல புடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம். ப்ரோ தண்ணி எனக்கு தண்ணி ரொம்ப தாகமாயிடுச்சு. தண்ணி எடுத்துட்டு போகாம மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோ தான் நமக்கு தண்ணி குடுத்து ஹெல்ப் பண்ணாரு. இவர்கிட்ட கொஞ்சமா குடுங்க ப்ரோ நான் குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு குடுத்து ஹெல்ப் பண்ணாரு. நல்ல வேலையா அவர் குடுத்து ஹெல்ப் பண்ணாரு. என் நெஞ்சே அடிக்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப தான் கொஞ்சம் பரவால்ல. சரி நம்ம அப்படியே போவோம். மேல போய் பார்ப்போம். அப்புறம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லாத மாரி இருக்கு. ஒரு சில இடத்துல இருக்கு. கொஞ்சம் அங்க மட்டும் பார்த்து வாங்க வர்றதா இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி போனோம்னா, இங்க வந்து ஒரு பாறையிலே நம்ம வந்து ஆஞ்சநேயர், அனுமன வந்து செதுக்கி வச்சிருக்காங்க. பக்கம் வந்து இந்த இந்துக்கள் சிம்பிள் போட்டிருக்காங்க. அது யாரோ அழிச்சிருக்காங்க. யாரோ ஒரு சிலர் பண்ற வேலை. அத அழிச்சு விட்ருக்காங்க. இது வந்து இந்து, முஸ்லீம் 2 மதத்தையும் கலந்த மாரி இருக்கு இந்த மலையில. ஏன்னா போற வழியில சிவன் ஸ்டாச்சு இருக்கு. விநாயகர் ஸ்டாச்சு இருக்கு. முருகன் ஸ்டாச்சு இருக்கு. ஆனா, இத புரிஞ்சிக்காத சில தற்கூறிங்க பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர், சிவலிங்கம், அப்புறம் நந்தி மேலலாம் வந்து பெயிண்ட்ட ஊத்தி வச்சிருக்காங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் தான் இந்த மலைக்கு போயிட்டு வராங்க. அதுவும் ஃபேமிலியோட போயிட்டு வராங்க. நம்ம அப்படியே அதெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கு வந்து படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாறையில நம்ம ஏறி போற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சைடுல பார்த்தீங்கன்னா, அது வழுக்காம இருக்கிறதுக்கு வந்து சுவர் கட்டியிருக்காங்க. அது வந்து இது நம்ம ஆளுங்க கட்டுன மாரி தெரியல. ஏன்னா, இது சிமெண்ட் கிடையாது. இது சுண்ணாம்பு வச்சு கட்டியிருக்காங்க போல. இது வந்து அந்த காலத்துல கட்டியிருப்பாங்க போல. ஏன்னா மேல கீழ வந்து செங்கல் மாரி வச்சும், மேல வந்து கல் மாரி வச்சும் கட்டியிருக்காங்க. அப்படியே இங்கேருந்து திரும்பி பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த இடம் தெரியுதா? அதுதான் கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்டு. இத பார்த்துட்டு நம்ம அப்படியே திரும்பி அவ்வளோதான் அப்படியே மேல போக ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த பெரிய பாறைய தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போனோம்னா, ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கழஞ்சிருக்கு. அதையும் தாண்டி வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, கிளியரா செதுக்கி வச்சிருக்காங்க படிக்கட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு. பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கு. இதே மாதிரி வந்து மேல வரைக்கும் இருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அத தாண்டி போனோம்னா, இங்க ஒரு ஆர்ச் மாரி ட்ரை பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல அந்த காலத்துல. ஒரு 4 தூண் மாரி நட்டு வச்சிருக்காங்க. ஒரு வேள மேல ஏதாச்சும் இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அத தாண்டி வந்தோம்னா, இங்க மசூதிக்கு போற வழின்னு சொல்லிட்டு அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நேரா ஒரு வழி போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாறைக்கு அடியில ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்கு. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா, தாராளமா இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. சில்லுன்னு இருக்கு பிளேஸு. நீங்க ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி போனீங்கன்னா, லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா, நீங்க மசூதிக்கு போயிடலாம். அதே நீங்க ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா, நீங்க தண்ணி குடிக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா போங்க. இந்த வழியில போனீங்கன்னா, நேரா பார்த்தீங்கன்னா, அம்புக்குறி போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எல்லோ கலர் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. இந்த இடம் பாருங்க ஒரு மதில் சுவர் மாரி இருக்கு. ஆனா கல் பாருங்க எவ்வளோ அற்புதமா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கல்லு மேல இன்னொரு கல்லுக்கும் நடுவுல சிமெண்ட் மாரி எதுவுமே இல்ல. ஆனா அந்த கரெக்ட்டா ஷேப்புக்கு ஏத்த மாரி மேல இருக்கிற கல்ல செதுக்கி வச்சிருக்காங்க. அழகா உட்கார வச்சிருக்காங்க. நம்ம அத தாண்டி அதே லைன்ல போனோம்னா, ஏரோ மார்க் இருக்கும். நீங்க அத பார்த்துட்டே அப்படியே போனீங்கன்னா, ஸ்டெப்ஸ் எல்லாம் இனிமே எதுவும் வராது. நம்ம மேல வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தூண் விழுந்திருக்கு. இது எங்க இருந்த தூணுன்னு தெரியல. அத பார்த்துட்டு நம்ம அந்த கொடி வழியிலே போகணும். அந்த கொடி வழியில பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மீட்டர் நடந்து வாங்க. நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறையில பேர் எழுதி வச்சிருப்பாங்க. இத வந்து லொக்கேஷனா பார்த்துக்கோங்க. இந்த பாறைக்கிட்ட நீங்க வந்து ரைட் எடுக்கணும். இங்க புதர் மாரி இருக்கும். ஸோ நீங்க பயப்பட வேணாம். அந்த புதருக்குள்ள தான் நீங்க போய் ஆகணும். ஆனா வழி இருக்கும். தாராளமா போலாம். அப்படியே இந்த புதர் உள்ள தூர்ந்து வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வழி தெளிவா இருக்கும். அப்புறம் பாறைங்க இருக்கும். அதுலயுமே உங்களுக்கு வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் அப்படியே தாண்டி போகணும். ஸோ நம்மள ஒரு ப்ரோ தான் வந்து பார்த்து கூட்டு வந்தாரு. ப்ரோ வாங்க ப்ரோ. நம்ம வழி தெரியாம நின்னுட்டு இருந்தோம். ஸோ இவர் தான் வந்து நம்மள கூட்டு வந்தாரு.
போலீஸ் யாரோ மேலேருந்து பார்த்து தனியாக ஒருத்தங்க போகிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மேலே வந்து போலீஸ் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். இது வந்து லோக்கல் ஆளுங்க இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்கள வந்து அனுப்பிவிட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர்னு சொல்லி அம்புக்குறி போட்டு வச்சுருக்காங்க. இவர் நம்ம ப்ரோ தான் நம்மளை கூப்பிட்டு வந்தார், இல்லைனா நம்ம வழி தெரியாமல் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கணும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பாறைங்க இருக்குது, அது உள்ளே போயிட்டார். சரி பார்த்தீங்கன்னா செருப்பை இங்கேயே விட்ருங்க ப்ரோ வழுக்கும் அப்படின்னு சொன்னார். சரி நம்மளும் செருப்பை கட்டி விட்டு அப்படியே போனோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவரே உள்ளே போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. சத்தியமாக அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தேன். இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு தாகத்தில் இருந்தேன். இங்கே வந்து குடித்ததும் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் தூத்துரும் மக்களே. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. அந்த பானையை கையில் பிடிச்சாவே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பாறை கடியில் தண்ணி உண்மையாகவே சக்கரை தண்ணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து நீங்கள் தனியாக வர்றது சேஃப் இல்லையா மக்களே. இங்கே வந்து நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நிறைய வந்து குள்ளநரி இருக்குமா. ஸோ அதனால் தனியாக வந்தால் சேஃப் இல்லை, யாரும் தனியாக வராதீங்க. நீங்கள் கூட வர வந்து ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு வாங்க. முடிஞ்சால் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, இல்லை ஃபேமிலியோடு வாங்க. தனியாக யாரும் வந்துடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போகணும். ஏன்னா நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இவங்கலாம் வந்து அவரோட பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்காரு மேலே. நம்ம போய் பார்த்தோம், இந்த பாறை கலையில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயமாக இருக்கும். இங்கே அத்தனை பேர் இருந்ததுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா பாம்பு இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம், மிருகம் காடு தானே. அப்புறம் கீழே போய் பார்த்தேன், சின்னதாக ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி கட்டமாக இருந்துச்சு. தண்ணி இதுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. நான் எப்போவுமே வத்துறது இல்லையாம்மா, இருந்துகிட்டே இருக்குது. இந்த சுவர் வந்து அந்த காலத்துலேயே இங்கே தான் தண்ணி எடுத்திருப்பாங்க போல இருக்குது. அப்போ கட்டின சுவர் இருக்குது. தண்ணி வந்து இங்கே வந்து குடிச்சு பாருங்கள். உள்ளே வந்து ஏசி ரூம்லாம் தோற்றுரும் மக்களே, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு நம்ம இங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு ஒரு தேங்க்ஸும் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ரூட்டை கேட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ தனியாக மட்டும் எங்கேயும் ஓரமாக சைடு போயிடாதீங்க ப்ரோன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துவிட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கவர் பண்ணணும். நம்ம கூட யாரையாச்சும் கூப்பிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். நம்ம யாரும் கூப்பிட்டு வரல, நம்ம தனியாக தான் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் யாரும் தனியாக வராதிங்க. வீக்கெண்ட் டைமில் ஒரு வந்து த்ரில்லிங்காக ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சராக ஒரு ட்ரிப்பு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரினா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த மலைக்கு வந்துட்டு இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் அந்த மசூதியை பார்க்கலாம். நம்ம தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உரல் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு மேலே இந்த மலைக்கு மேலே இந்த உரல் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புனோம்னா இதுதான் மக்களே மசூதிக்கு போகிற வழி. அப்படியே ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் நல்லா இருக்குது நடந்து போகிறதுக்கு. இங்கேயும் வந்து படி மாதிரி போட்டிருப்பாங்க போல இருக்குது. அப்படியே அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த கோட்டை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ரூம் மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. ஆனால் நாளடைவில் அது வந்து ரொம்ப சேதமாயிட்டு உள்ளே வந்து மரமும் செடியும் ரொம்ப முள்ளுமா இருக்குது. ஸோ அது உள்ளே வந்து நம்மளால் போக முடியல. இதுதான் மக்களே மொத்த கிருஷ்ணகிரி சிட்டி. இங்கேருந்து அப்படியே இப்படி சுற்றி மொத்த சிட்டியும் இங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே பார்த்துட்டு சரி இது உள்ளே எங்கேயாச்சும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம அதை தாண்டி வேறு ஏதாச்சும் அந்த பக்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடிஞ்ச ஒரு இந்த கோட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 என்னமும் ஓடிச்சிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ காடைன்னு நினைக்கிறேன். அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இது உள்ளே போகிற மாதிரி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா காவல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ஆத்தரைஸ்டு ஏரியா, நம்ம போக முடியாது. ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த டவர் உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து இங்கேயும் நம்ம நிறைய வந்து வழி போச்சு. ஸோ நம்ம அந்த வழியில் போயிட்டு அந்த பக்கம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா இங்கே வந்து மொத்தமாக வந்து எதுவுமே இல்லை, விட்டு விட்டு அங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம், அங்கே ஒரு ரூம், அந்த மாதிரி இந்த கோட்டை வந்து தனித்தனியாக இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு ரூம்லையாச்சும் உள்ளே போய் பார்ப்போம், போக முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அங்கேருந்து கிளம்பி. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டிய இடம் இது. கண்டிப்பாக இங்கே வந்தால் இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க. நான் இதை பார்த்து கண்டிப்பாக ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை கடியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருந்துச்சு. என்னடா இது குகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். எனக்கு சத்தியமாக தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. என்னென்னா பேய் பிசாசுன்ற பயம் இல்லை, ஒரு பாம்பு இல்லை வேறு ஏதாச்சும் காட்டு மிருகம் உள்ளே இருக்கலாம். இவ்வளோ பெரிய பாறையில் அடியில் வந்து கட்டியிருக்காங்க இவங்க. இது வந்து இயற்கையாக இருந்த மாதிரி தெரியல, இவங்க வந்து செயற்கையாக ஏதாச்சும் பண்ணியிருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா செதுக்கி
ஆ அதாவது ஒரு 4 பக்கமும் வந்து வெளிய போற மாரி ஒரு கேப் இருக்கு. இது வந்து எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு தெரியல. மேல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய பாறை இருக்கு. அப்படியே சுத்தி நீங்க வரலாம். கோயில் மாரி சுத்திட்டு வரலாம். 4 பக்கமும் வந்து உங்களுக்கு வழி இருக்கும். நீங்க இத மஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸோட வந்து ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும். கப்புல்ஸா வந்து தயவு செஞ்சு எந்த இடத்தையும் மோசம் பண்ணிறாதீங்க. போலீஸ் இருப்பாங்க. ஸோ, அதனால இந்த லவ்வர்ஸ் யாரும் இங்க வர வேணாம். ஃப்ரெண்ட்ஸா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த இடம் மஸ்ட்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்ளோ பெரிய பாறை. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குகை மாரி சுத்தியும் வந்து ஒரு கோவில் மாரி அமைப்பு பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. எவ்ளோ பெரிய பாறை பாருங்க. அப்படியே இந்த இடத்துலருந்து அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, அப்படியே மலையோட இந்த சைடு உங்களால பார்க்க முடியும். அப்படியே அந்த சைடுல பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த மாதிரி வந்து ரூம் மாரி அங்கங்க இருக்கு. ஸோ, நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெளம்பிட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்கு. அங்க பக்கத்துல போய் பார்ப்போம். இதுவும் உள்ள போய் பார்க்குற மாரி இல்ல மக்களே. இதுவும் வந்து இடிஞ்சு ரொம்ப விழுந்துட்டுருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, நம்ம மோல்டு எப்படி போடுவோம்? இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பட்டையா இருக்கிற கல்ல மேல வச்சு, அதுக்கு மேல வச்சு கட்டியிருக்காங்க. சைட்லலாம் வந்து இரும்பு தூண் மாரி வச்சு கட்டியிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இது வந்து உள்ள போயிட்டு சுத்தி பார்க்குற மாரி இல்ல. சரிஞ்சிட்டுருக்கு. இத பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே திரும்பிருவோம். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா, மலையோட அந்த பக்கம் தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க மழை இருந்துச்சா என்னன்னு தெரியல. கிரானைட்டு, கல்குவாரி இருக்கு. எல்லாம் வெட்டி எடுத்துட்டுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கிருஷ்ணகிரியோட கனிம வளம், மண் வளம், மலை வளம் இதெல்லாம் வந்து இப்படி தான் களவாடப்படுது. இது வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருக்கிறதையாச்சும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையோட மதில் சுவர் சுத்தியும் இருக்கு. அப்படியே மூலையில வந்து நின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு குளம் உங்களுக்கு தெரியும். தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தா கீழ போயிட்டு எடுக்கிற மாரி ஒரு செட்டப் இருக்கு. ஸோ கொஞ்சம் அதிகமா இருந்தா மேல இருந்து எடுக்கிற மாரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. அங்கருந்து வர தண்ணி எல்லாம் இந்த இடத்துல தான் வந்து சேரும். பார்த்தீங்கன்னா, 2 இடத்துல நம்ம போய் தண்ணி எடுத்துக்கிற மாரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு குளம். அப்படியே ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு குளம் தெரியுது. நம்ம வந்து அது கிட்ட போய் பார்க்கல. ஏன்னா, அந்த குள்ள நரி வேற இருக்குன்னு சொன்னதுனால, ஸோ தனியா நம்ம போக வேணாம். பார்த்தீங்கன்னா, அந்த குளம் நல்லாவே இருக்கு மக்களே. கோயில்ல இருக்கிற குளம் மாரி அழகா ஸ்டெப் ஸ்டெப்பா கட்டி வச்சிருக்காங்க. அதுல தண்ணியுமே இருக்கு. இந்த குளத்துல தண்ணி இல்ல. சரி நம்ம இந்த 2 குளத்தையும் தாண்டி அப்படியே இந்த வழியா நம்ம போவோம் அந்த பக்கம். அப்படியே தாண்டி வந்தோம்னா, இங்கே ஒரு சும்மா சுவர் மாரி கட்டி வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. நெறைய வந்து அழிஞ்சு போயிருக்கிறதுனால நம்ம அது எதுக்குன்னு நம்மளால சரியா சொல்ல முடியல. அங்க பார்த்தீங்கன்னா, மதில் சுவர் இருக்கு. அதாவது கோட்டையோட சுவர் இருக்கு. ஸோ அந்த ஓரமா போனா கொடி வழி போகுது. நம்ம தனியா போறதுனால நம்ம போல. நம்ம அப்படியே மேலேயே வந்துட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் கோட்டையோட சுவர். நம்ம டிவில பார்க்குற மாரி, அந்த மாதிரி வந்து அதே ஷேப்ல வந்து கட்டியிருக்காங்க. அது வந்து காவலாளி நின்னு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இடமும் விட்டுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. அத தாண்டி அப்படியே நம்ம அத ஒட்டியே வந்தோம்னா, இங்க ஒரு குளம் இருக்கு மக்களே. இதுல வந்து தண்ணியுமே இருக்கு. நம்ம ஆளுங்க இதுல வந்து குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. நெறைய வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்து இங்கேயே போட்டு போயிருக்காங்க. நான் மேல வர வரைக்குமே பார்த்தது இதுதான். நெறைய வந்து ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, ஹாண்ட்ஸ் பாக்கெட்டு, நெறைய பிஸ்கட் கவரு. நீங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, மறக்காம கொண்டு போய் கீழ போட்டுருங்க. மேல போட்டா மேல வந்து கிளீன் பண்றதுக்கு இங்க ஆள் கிடையாது. நம்ம வந்து நம்ம ஒருத்தரும் சுத்தமா வச்சுக்கணும்னு நெனைச்சா தான் சுத்தமா ஆகும். ஸோ தனி மனித ஒழுக்கம் தேவை. யாரும் வந்து இங்க ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ் தானே நீங்க எடுத்துட்டு போய் கீழ போட்டுறலாம். குளிச்சுட்டு மட்டும் போங்க. அதுவும் கொஞ்சம் பார்த்து குளிக்கிறது கூட உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா, அங்க இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையோட அமைப்பு பாருங்க எந்த மாரி பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம சில சினிமாலலாம் பார்க்குற மாரி நெறைய இடம் அந்த மாரி இருக்கு. ஸோ காவலாளி நிண்டு அந்த இடத்துல பார்க்குற மாரியும், இங்கேருந்து பார்த்தா ஊரே தெரியிற மாரியும், நம்ம சோட்டா பீம்லலாம் பார்ப்போம்ல. அதாவது மலைக்கு மேல இருக்கும். மேல இருந்து பார்த்தா ஊரே தெரியும். ஸோ அந்த மாரி தான் இருக்கு இந்த செட்டப்பு. இங்க பாருங்க நல்லா இருக்கு. செட்டப்ன்னு சொல்ல முடியாது. இந்த கோட்டை இங்க வந்து அந்த மாரியே கட்டி வச்சிருக்காங்க. அந்த மதில் சுவர் பாருங்க. இங்கேயும் வந்து தண்ணி தேங்கும் போல இருக்கு. இங்கேயும் ஒரு சின்ன குளம் மாரி இருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட 4 குளம் பார்த்துட்டோம் நம்ம மேலேயே. நம்ம அப்படியே அத தாண்டி அந்த சுவர ஒட்டியே நம்ம நடந்து வந்தோம்னா, இங்க ஒரு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சுவர் இருக்கு. அதாவது இந்த சுவர தாண்டி தான் அந்த சுவர் இருக்கு. ஸோ இதுவும் எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப் இருக்கு நம்ம மேல போறதுக்கு. இந்த வழியா நம்ம மேல போயிடலாமா? இல்ல கீழ இறங்கி போலாமான்னு யோசிச்சேன். ஸோ கீழ போயிட்டு நான் அந்த வியூ பாயிண்ட்ட பார்த்தே ஆகணும். அதுக்காக நான் வந்து கீழ போறேன். நம்ம பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நேரமா இந்த மதில் சுவர வந்து நம்ம தூரமா இருந்து தான் பார்த்தோம். நம்ம கிட்ட வந்து இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில சிமெண்ட் எல்லாம் இல்லாதபோது, கண்டுபிடிக்காதபோது, சுண்ணாம்பு வச்சு நம்ம எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அதாவது இந்த சந்து வந்து எதிரிங்க வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கான சந்து.
நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தர் இருக்காங்க, சந்து இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ வந்து அது வந்து இப்படி ஸ்லைடாக கட்டியிருக்காங்க. நம்ம நேராக நின்று பார்த்தாலும் தெரியாது. இப்படி நின்று பார்த்தா கீழே இருக்கிறது தான் தெரியும். அப்படியே நம்ம சுவரை ஒட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடி கம்பம் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து முஸ்லீம் கொடி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மேலே ஏறி நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் நான் பார்த்தே ஆகணும். அதுக்காக தான் இறங்கி வந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேப் விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நேராக இல்லை, இப்படி வி மாதிரி ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குது மக்களே. இந்த வியூ பாயிண்ட் இங்கே நின்று பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து வீரர்கள் நின்று அந்த கேப்பில் வந்து ஏவுகணையை வச்சு தாக்குறதோ, இல்லை வில்லம்புகளை வச்சு தாக்குறதோ, அந்த மாதிரி தாக்குதல் செய்வாங்க. இல்லை யாராச்சும் வருதுன்னா பார்த்து உழவு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சமாதி இருக்குது. இது வந்து யாரோடதுன்னு நமக்கு தெரியல. இங்கே ஒரு ஓரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டை நம்ம பார்க்க முடியுது இங்கேருந்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுதான் வந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு. அதை தாண்டி அப்படியே நம்ம கொஞ்சம் மேலே போனீங்கன்னா நம்ம கீழேருந்து பார்க்கக்கூடிய மசூதி, அந்த வந்து பச்சை கலரில் தெரிகிற மசூதி இதுதான் மக்களே. கீழேருந்து பார்க்குற இடம் வந்துருச்சு. இங்கே வந்து இவர் எப்போவுமே இருப்பாராமா. இவர் தான் வந்து இதை சாத்திட்டு இந்த கேட்டை வந்து பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போகிறார் போல் இருக்குது. ஸோ எப்போவுமே இருக்காராம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். நம்ம கீழேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவர் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம மலையோட ஓரம் இதுக்கு மேலே மதில் சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க விழுந்துடக்கூடாதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மசூதி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க வந்து சீரமைச்சிருக்காங்க, மறுசீரமைப்பு. இது என்ன சிம்பிள்ஸ்னு எனக்கு தெரியாது. மேபி முஸ்லீமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இது ஏதோ அவங்க சாமியோட சிம்பிள்னு நினைக்கிறேன். அப்படியே அதை தாண்டி போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மசூதி. இங்கே தான் மக்களே யாரோ அந்த காலத்து அரசர் யாரோ அண்ணன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ணன் தம்பியோட சமாதி வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தகடில் வந்து அவன் அந்த உருதில் ஏதோ எழுதி, அது நமக்கு படிக்க தெரியாது, உருதில் எழுதி அதோட வருஷம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தேதி பாருங்கள், 1639 மக்களே. 1639 இந்த சமாதி வந்து வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியோட மொத்த சிட்டி பார்க்கலாம். அப்படியே அந்த சமாதியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். நம்ம கீழே இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியறது இதுதான் தெரியும், இந்த மசூதியும் அந்த கொடியும் தெரியும். ஸோ நம்ம மசூதியை பார்த்துட்டோம். அடுத்து இந்த கொடிக்கிட்ட நம்ம போக போகிறோம். காய்ஸ், லெட்ஸ் சி சையது பாஷா மலை டாப்பு. ஸோ இப்போ நான் தான்டா ஊரோட டாப்பில் இருக்கிறேன். ஸோ இந்த மலையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து போலு மலை போகலாமா, இல்லை ராயக்கோட்டை மலை போகலாமா, இல்லை நம்ம பெரிய மலை போகலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று, இந்த சையது பாஷா மலைக்கு வரவங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நிறைய வந்து நான் பார்த்த வரைக்கும் வாட்டர் பாட்டில்ஸு, நிறைய வந்து பிளாஸ்டிக் கவர்ஸு, அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் மேலேயே போட்டுக்கிறீங்க. ஸோ இது வந்து கொண்டு போய் நம்ம கீழே போகிறதுல எவ்வளோ நேரம் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இயற்கையாக சுரண்டிட்டாங்க. இருக்கிறதையாச்சும் ஒழுங்காக வச்சுப்போம். அதை செஞ்சு மேலே கொண்டு வந்து போடாதீங்க. ஒழுக்கன்றது எல்லாருக்கிட்டையும் வரணும். தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் எதையுமே மாற்ற முடியாது. ஸோ இங்கே வர்றவங்க எந்த பிளாஸ்டிக் பொருளும் மேலே கொண்டு வந்து போடாதீங்க, எடுத்துகிட்டு வராதிங்க, எடுத்துகிட்டு வந்து போடாதீங்க. இல்லைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.